என் தங்கமே, இன்று நீ இந்த வார்த்தைகளை பார்க்கும் நேரம் கூட ஒரு சாதாரண நேரம் அல்ல. நீ உணர்கிறாயா தெரியவில்லை, ஆனால் உன் குடும்பத்தைச் சுற்றி இருந்த ஒரு கனமான இருள் மெதுவாக விலகிக் கொண்டிருக்கிறது. அது வெளியில் தெரியும் இருள் அல்ல. அது மனத்தின் மீது, நினைவுகளின் மீது, எதிர்காலத்தின் மீது படர்ந்திருந்த ஒரு ஆழமான சுமை. அந்த சுமை தான் பல ஆண்டுகளாக உன் குடும்பத்தை சோர்வடைய வைத்தது. இன்று அந்த சுமைக்கு முடிவு வந்திருக்கிறது. உன் குடும்பத்தின் கர்மா தீர்ந்துவிட்டது. இது வார்த்தைகளின் ஆறுதல் அல்ல. இது ஒரு ஆன்மீக மாற்றத்தின் தொடக்கம். நீ நினைத்திருப்பாய், நாம் என்ன தவறு செய்தோம், ஏன் எப்போதும் நமக்கே சோதனைகள் என்று. சில கேள்விகளுக்கு வாழ்க்கை உடனே பதில் தராது. ஆனால் அது எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கும். உன் குடும்பம் அனுபவித்த வலிகள், இழப்புகள், தாங்கிய மௌனங்கள் அனைத்தும் வீணாக போகவில்லை. அவை எல்லாம் இன்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன. இனி அந்த வலி மீண்டும் மீண்டும் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. நிதிகா தேவி உனக்கு இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்கிறாள். கர்மா தீர்வது என்றால் வாழ்க்கை முழுக்க சோதனை இல்லாமல் போய்விடும் என்பதல்ல. ஆனால் இனி உன் குடும்பம் சுமை சுமந்து நடக்க வேண்டிய நிலை இல்லை. இனி வரும் சவால்கள் உன்னை உடைக்க அல்ல, வளர்க்க. இதுவரை வந்த சோதனைகள் உன் குடும்பத்தை தாழ்த்தின. இனி வரும் அனுபவங்கள் உன் குடும்பத்தை உயர்த்தும். நீ கவனிப்பாய், உன் வீட்டின் காற்றே மாறியிருக்கிறது போல தோன்றும். முன்பு எந்த விஷயம் நடந்தாலும் பதட்டம், கவலை, எதிர்பாராத பயம் இருந்தது. இப்போது அதே விஷயங்கள் நடந்தாலும் மனம் அதில் சிக்கிக்கொள்ளாது. சரி, இதையும் கடந்து போவோம் என்ற அமைதியான நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையே இருள் அகன்றதற்கான முதல் அறிகுறி. உன் குடும்பத்தின் கர்மா தீர்ந்ததால் இனி கடந்த காலத்தின் தவறுகள், குற்ற உணர்ச்சிகள், தோல்விகள் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது. அவை நினைவாக இருக்கும், ஆனால் சங்கிலியாக இருக்காது. நினைவுகள் உனக்கு பாடம் சொல்லும், சங்கிலிகள் உன்னை அடிமையாக்கும். இன்று சங்கிலிகள் உடைக்கப்பட்டுள்ளன. நீ இதுவரை பலமுறை உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரே மனிதன் நீதான் என்ற உணர்வோடு வாழ்ந்திருக்கலாம். அந்த பொறுப்பு உன்னை வலுவாக்கியதோடு உன்னை சோர்வடையவும் செய்தது. இன்று அந்த பொறுப்பின் பாரம் குறைக்கப்பட்டுள்ளது. இனி உன் குடும்பத்தை காக்கும் சக்தி உன் தோளில் மட்டும் இல்லை. தெய்வீக ஒத்துழைப்பு உன் குடும்பத்தின் பக்கம் முழுமையாக திரும்பியுள்ளது. உன் வீட்டில் இனி பேசப்படாத விஷயங்கள் பேசப்பட ஆரம்பிக்கும். அடக்கி வைத்த உணர்ச்சிகள் வெளியில் வரும். அது சில நேரங்களில் கண்ணீராக இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீர் சுத்திகரிப்பு. அது பழைய கர்மாவின் கடைசி சுவடுகள். அந்த சுவடுகள் நீங்கிய பின் மனம் லேசாகும். மனம் லேசானால் வாழ்க்கை தானாக சீராகும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், நீ உன் குடும்பத்துக்காக செய்த ஒவ்வொரு தியாகமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. நீ யாரிடமும் அதற்கான அங்கீகாரம் பெறவில்லை என்றாலும் பிரபஞ்சம் அதை மறக்கவில்லை. அதனால் தான் இன்று உன் குடும்பத்தின் கர்மா தீர்ந்திருக்கிறது. இனி உன் குடும்பம் எப்போதும் கொடுப்பவர்களாக மட்டுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெறுவதற்கான காலம் ஆரம்பித்துவிட்டது. நீ கவனிப்பாய், இனி உன் குடும்பத்தில் பணம், உறவு, வேலை போன்ற விஷயங்களில் ஏற்படும் தடைகள் முன்பு போல் நீண்ட காலம் நிலைக்காது. வந்தாலும் அவை சீக்கிரமே தளரும். காரணம், அவற்றை பிடித்து வைத்திருந்த கர்ம பிணைப்பு இனி இல்லை. வாழ்க்கை உன் குடும்பத்துக்கு எதிராக இல்லை. அது இப்போது உன் குடும்பத்தோடு சேர்ந்து நகர்கிறது. உன் குடும்பத்தைச் சுற்றி இருந்த இருள் அகன்றதின் இன்னொரு அடையாளம் என்னவென்றால், நீ இனி உன் எதிர்காலத்தை நினைத்து கற்பனை செய்யும்போது பயம் குறையும். முன்பு எதிர்காலம் என்றாலே ஒரு வெறுமை, ஒரு குழப்பம். இப்போது எதிர்காலம் என்றால் ஒரு மென்மையான ஒளி. அந்த ஒளி எல்லாவற்றையும் தெளிவாக காட்டாது, ஆனால் வழி தவற விடாது. நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், இந்த காலகட்டத்தில் உன் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக இருக்கும். சில முடிவுகளை நீ காரணம் தெரியாமல் சரியாக எடுப்பாய். பின்னர் அவை சரியானவை என்று நிரூபிக்கப்படும். இது அதிர்ஷ்டம் அல்ல, கர்மா தீர்ந்த பிறகு கிடைக்கும் தெளிவு. அந்த தெளிவை மதிக்க கற்றுக்கொள்.
உன் குடும்பத்தின் மீது இருந்த சில பழைய சாபம் போன்ற வார்த்தைகள், நமக்கு இது சரியாக வராது, நாம் இப்படித்தான் என்ற நம்பிக்கைகள் இன்று சக்தி இழந்துவிட்டன. இனி அவை சொன்னாலும் உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏனெனில் உன் மனம் இப்போது ஒரு புதிய உண்மையை அறிந்திருக்கிறது. உன் குடும்பம் துன்பத்துக்காக அல்ல, வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. நீ இனி உன் குடும்பத்தின் கதையை வருத்தத்தோடு சொல்ல மாட்டாய். அதை பெருமையோடு சொல்ல ஆரம்பிப்பாய். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் உடையவில்லை என்ற அந்த உண்மை தான் உன் குடும்பத்தின் ஆன்மீக பலம். அந்த பலம் இப்போது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. கர்மா தீர்ந்த பிறகு வாழ்க்கை மெதுவாக அழகாக மாறும். சத்தமாக அல்ல, விளம்பரமாக அல்ல, ஆனால் ஆழமாக. நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்து, அந்த நாளிலிருந்து தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சது என்று சொல்லும் ஒரு நாள் வரும். இன்று அந்த நாள். என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தைச் சுற்றியிருந்த இருள் அகன்றுவிட்டது. இனி பழைய வலிகள் உன் வாழ்க்கையை இயக்காது. இனி பயம் உன் முடிவுகளை எழுதாது. உன் குடும்பத்தின் கர்மா தீர்ந்துவிட்டது. அதனால் தான் உன் மனம் இப்போது இந்த வார்த்தைகளுக்கு எதிர்ப்பு காட்டவில்லை. அது அமைதியாக ஏற்றுக்கொள்கிறது. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே. இந்த மாற்றத்தை சந்தேகிக்காதே. எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று கேட்காதே. கர்மா தீர்ந்த வாழ்க்கை காலக்கெடு இல்லாதது. அது ஒரு புதிய ஓட்டம். அந்த ஓட்டத்தில் நம்பிக்கையோடு நட. நீ தனியாக இல்லை. உன் குடும்பமும் தனியாக இல்லை. தெய்வீக சக்தி இப்போது உன் குடும்பத்தின் பக்கம் நிற்கிறது. சற்று நிம்மதியாக சுவாசி. உன் மனம் லேசாகும். உன் குடும்பத்தின் பாதை இனி இருளில் இல்லை. அது மென்மையான ஒளியில் பாதுகாப்பாக அர்த்தத்தோடு நகர்கிறது. அந்த ஒளி உன் குடும்பத்தை இங்கு கொண்டு போகிறதோ அது இனி வலியின் இடம் அல்ல. அது அமைதியின், நிலைத்தன்மையின், நிறைவு பெறும் வாழ்க்கையின் இடம். இப்போது நீ வாசிக்கிற இந்த தருணம் கூட ஒரு சாதாரண தருணம் இல்லை. உன் வாழ்க்கையில் பலமுறை நீ, இப்போ இதுவும் கடந்து போகணும் என்று நினைத்து நாட்களை நகர்த்தியிருக்கலாம். ஆனால் இன்று அந்த மனநிலை இல்லை. இன்று ஒரு மென்மையான நம்பிக்கை உன் உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. அது முழு மகிழ்ச்சி அல்ல, முழு நிம்மதியும் அல்ல, ஆனால் அது சரியான திசையில் நாம் நகர்கிறோம் என்ற உறுதி. அந்த உறுதியே இனி உன் குடும்பத்தின் அடையாளமாக மாறப்போகிறது. நீ கவனிக்காமல் போன ஒரு விஷயம் இருக்கிறது. கடந்த காலத்தில் உன் குடும்பம் பல தடவைகள் உடைந்து போக வேண்டிய தருணங்களில் கூட ஏதோ ஒரு சக்தி அதை காப்பாற்றியது. அப்போது அது ஏன் நடந்தது என்று புரியாமல் போயிருக்கலாம். இன்று அந்த காரணம் தெளிவாகிறது. அந்த உடைப்பு நிகழ்ந்திருந்தால் இன்றைய நிலைத்தன்மை உருவாக முடியாது. அதனால் தான் சில வலிகள் அனுமதிக்கப்பட்டன, ஆனால் முற்றிலும் உடைப்பு அனுமதிக்கப்படவில்லை. உன் குடும்பத்தின் மனதில் இனி ஒரு புதிய உணர்வு உருவாகும். அது நமக்கும் நல்லது நடக்கலாம் என்ற உணர்வு. இதுவரை நீ நல்லது நடந்தாலும் அதை தற்காலிகம் என்று நினைத்தாய். இப்போது அந்த நல்லதை நிலையான ஒன்றாக மனம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாது, ஆனால் உள்ளே அது ஒரு பெரிய புரட்சியே. நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள், நீ இதுவரை உன் வாழ்க்கையை ஒரு போர்க்களம் போலவே பார்த்தாய். ஒவ்வொரு நாளும் ஒரு சண்டை, ஒரு சோதனை, ஒரு நிரூபணம். இப்போது அந்த பார்வை மாறுகிறது. வாழ்க்கை ஒரு பயணம் என்று உணர ஆரம்பிப்பாய். பயணத்தில் சோர்வும் இருக்கும், ஓய்வும் இருக்கும். ஓய்வை அனுபவிக்க தெரிந்தால் தான் பயணம் இனிமையாகும். உன் குடும்பத்தில் யாரோ ஒருவர் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த பாரம் இப்போது வெளிப்படலாம். அது கண்ணீர் ஆக இருக்கலாம், மௌனம் ஆக இருக்கலாம், அல்லது ஒரு எளிய உரையாடலாக இருக்கலாம். அந்த வெளிப்பாடு தான் குணமடைவதற்கான முதல் படி. இனி பாரங்களை உள்ளுக்குள் அடக்கி வைத்து வாழ வேண்டிய காலம் இல்லை. நீ இதுவரை உன் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக பல விஷயங்களை தியாகம் செய்தாய். உன் ஆசைகள், உன் விருப்பங்கள், சில நேரங்களில் உன் சிரிப்பே கூட. ஆனால் இப்போது வராகி அம்மன் எடுத்த முடிவின் ஒரு பகுதி இதுதான். இனி உன் ஆசைகள் குடும்பத்துக்கு எதிரானவை அல்ல. உன் ஆசைகள் நிறைவேறும் போது கூட குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும்.
இந்த உணர்வு வந்தாலே வாழ்க்கை லேசாகும். நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன் வீட்டில் பேசப்படும் வார்த்தைகள் மாறிவிட்டன என்று. முன்பு கவலை, குறை, பயம் அதிகமாக இருந்த இடத்தில் இப்போது ஆலோசனை, புரிதல், அமைதி அதிகமாக இருக்கும். வார்த்தைகள் மாறினால் சிந்தனைகள் மாறும். சிந்தனைகள் மாறினால் வாழ்க்கை மாறும். இந்தச் சங்கிலி இப்போது செயல்பட ஆரம்பித்துவிட்டது. உன் குடும்பத்தின் மீது இருந்த சில மறைமுகமான அழுத்தங்கள் இனி தளரும். சமூகம், உறவுகள், ஒப்பீடுகள் போலவற்றின் தாக்கம் குறையும். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற கேள்வி இனி உன் முடிவுகளை நிர்ணயிக்காது. நமக்கு சரியா என்ற கேள்வி தான் முக்கியமாகும். இது ஒரு பெரிய மன வளர்ச்சி. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், இந்த காலகட்டத்தில் உன் மனம் சற்று உணர்ச்சிவசப்படலாம். பழைய நினைவுகள் திடீரென்று வந்து தொந்தரவு செய்யலாம். அதற்கு பயப்பட வேண்டாம். அது வெளியேற வேண்டிய கடைசி சுமைகள். அவை வரும்போது எதிர்க்காதே. பார்த்து விடு, உணர்ந்து விடு, பின்னர் விடுவி. அவை மீண்டும் உன்னை கட்டுப்படுத்தாது. உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி வரும் நல்ல விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தலாம். இது இவ்வளவு எளிதா என்று தோன்றலாம். ஆம், எளிதாக இருக்கலாம். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடைக்க வேண்டும் என்ற பழைய நம்பிக்கை இப்போது உடைக்கப்படுகிறது. சில விஷயங்கள் இயல்பாகவும் தெய்வீக ஒத்துழைப்போடும் வரலாம். நீ இனி உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து இரவில் விழித்திருக்க வேண்டிய அவசியம் குறையும். அந்த இடத்தில் ஒரு அமைதியான சோர்வு வரும். அது மன அழுத்தத்தின் சோர்வு அல்ல. அது நாள் முழுவதும் வாழ்ந்ததற்கான சோர்வு. அந்த சோர்வோடு வரும் தூக்கம் தான் உண்மையான ஓய்வு. வராகி அம்மன் எடுத்த முடிவில் இன்னொரு முக்கியமான அம்சம் உள்ளது. உன் குடும்பம் இனி தன்னை குறைவாக மதிப்பிடக் கூடாது. நாம் இதுக்கு தான் தகுதி என்று குறுகிய எல்லை போடக்கூடாது. உன் குடும்பத்தின் தகுதி இனி நீங்களே நினைப்பதை விட பெரியது. அந்த உண்மையை வாழ்க்கை மெதுவாக காட்டும். நீ கவனிப்பாய், இனி உன் வீட்டில் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்லும் மனநிலை உருவாகும். ஒரு அமைதியான காலை, ஒரு சாப்பாடு, ஒரு சிரிப்பு. இந்த சிறிய நன்றிகள் தான் பெரிய ஆசீர்வாதங்களை நிலைநிறுத்தும். நன்றி என்பது கேட்பது அல்ல, அது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், நீ இதுவரை பல தடவைகள் நான் வலுவாக இருக்கணும் என்று உன்னை கட்டாயப்படுத்தியிருக்கிறாய். இனி அந்த கட்டாயம் தேவையில்லை. உணர்ச்சிவசப்படுவதும் சோர்வடைவதும் உதவி கேட்பதும் எல்லாமே பலவீனம் அல்ல. அவை மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மையை ஏற்றுக்கொண்டால் தான் உண்மையான வலிமை உருவாகும். உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி சில நாட்கள் மிக அமைதியாக இருக்கும். எதுவும் விசேஷமாக நடக்காதது போல தோன்றும். அந்த அமைதியை வீணாக நினைக்காதே. அந்த அமைதியே உன் குடும்பத்தின் புதிய அடித்தளம். அந்த அடித்தளத்தின் மேல் தான் அடுத்த வளர்ச்சி உருவாகும். நீ ஒரு நாள் உன் குடும்ப உறுப்பினர்களை பார்த்து மனதுக்குள் சிரிப்பாய். இவ்வளவு தூரம் வந்துட்டோம் என்று. அந்த உணர்வே போதும். அந்த உணர்வு வந்துவிட்டால் இனி பின்னோக்கி விழும் வாய்ப்பு இல்லை. ஏனெனில் நீ விழும் இடத்தை அல்ல, எழுந்த இடத்தை நினைவில் வைத்திருப்பாய். என் தங்கமே, இந்த எல்லா மாற்றங்களும் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் அவை நிச்சயமாக நடக்கும். காரணம், இது ஆசை அல்ல. இது ஒரு தெய்வீக ஒழுங்கு. வராகி அம்மன் எடுத்த முடிவு உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் மெதுவாக, ஆழமாக, நிலைத்த வகையில் செயல்படும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே. இந்த நிம்மதியை சந்தேகிக்காதே. இந்த நல்ல காலத்தை பயந்து தள்ளாதே. உன் குடும்பம் இதற்கு தகுதி உடையதே. நீ இதற்கு தகுதி உடையதே. அந்த உண்மையை இன்று நீ மனதில் ஏற்றுக்கொண்டால் போதும். மீதியை வாழ்க்கையும் தெய்வீக சக்தியும் பார்த்துக்கொள்ளும். இப்போது சற்று அமைதியாக சுவாசி. உன் மனதை தளர விடு. உன் குடும்பத்தின் பாதை இனி இருளில் இல்லை. அது மென்மையான ஒளியில் நகர்கிறது. அந்த ஒளி கண்ணை கூச வைக்காது. ஆனால் வழி தவற விடாது. அந்த வழியில் நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் மெதுவாக பதியும்போது நீ ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். முன்பு இதே மாதிரி ஆன்மீக வார்த்தைகள் கேட்டாலும் மனம் எங்கோ எதிர்த்தது.
சொல்லுவது எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நமக்கு எப்போ என்ற ஒரு சந்தேகம் உள்ளுக்குள் இருந்தது. இன்று அந்த சந்தேகம் இல்லை. காரணம், உன் குடும்பத்தைச் சுற்றியிருந்த இருள் அகன்ற பிறகு மனம் இனி தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டிய அவசியம் இல்லை. அது தளர ஆரம்பித்திருக்கிறது. உன் குடும்பத்தின் கர்மா தீர்ந்ததின் உண்மையான அடையாளம் வெளிப்புற வெற்றிகள் அல்ல. அது உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அமைதி. எதுவும் மாறவில்லை போல தோன்றினாலும் எல்லாமே மாறிவிட்டது என்ற அந்த மென்மையான உணர்வு. இதுதான் ஆன்மீக மாற்றத்தின் ஆழம். சத்தம் இல்லாமல், அறிவிப்பு இல்லாமல், ஆனால் முழு அமைப்பையும் மாற்றிவிடும் சக்தி. நிதிகா தேவி உனக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக உணர்த்த விரும்புகிறாள். கடந்த காலத்தில் உன் குடும்பம் அனுபவித்த துன்பங்கள் தண்டனை அல்ல, அவை பரிணாமம். அந்த பரிணாமம் இல்லாமல் இன்றைய விழிப்புணர்வு வராது. இன்றைய விழிப்புணர்வு இல்லாமல் இனி வரும் நன்மைகளை தாங்கும் திறன் உருவாகாது. அதனால் தான் வாழ்க்கை உன் குடும்பத்தை முழுவதும் உடைக்கவில்லை, அது உன் குடும்பத்தை உள்ளே இருந்து மாற்றியது. நீ ஒரு நாள் திடீரென்று உணர்வாய், உன் மனம் பழைய விஷயங்களில் அதிக நேரம் தங்காமல் போகிறது என்று. முன்பு ஒரு நினைவு வந்தால் அதோடு முழு நாளும் சிக்கிக்கொள்வாய். இப்போது அந்த நினைவு வரும், ஆனால் அது உன்னை இழுத்துச் செல்லாது. காரணம், அந்த நினைவுகளை கட்டி வைத்திருந்த கர்ம பிணைப்பு கரைந்துவிட்டது. நினைவுகள் இருக்கும், வலி இருக்காது. உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத திரும்ப திரும்ப நடக்கும் சம்பவங்கள் குறையும். ஒரே மாதிரி பிரச்சனை, ஒரே மாதிரி சிக்கல், ஒரே மாதிரி முடிவில்லா வட்டம். இவை எல்லாம் கர்மாவின் அடையாளங்கள். அந்த வட்டம் இப்போது உடைக்கப்பட்டுள்ளது. இனி வாழ்க்கை முன்னோக்கி நகரும். சில நேரங்களில் மெதுவாக, ஆனால் பின்னோக்கி அல்ல. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், இந்த காலகட்டத்தில் நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அப்போ இன்னும் நல்லா செய்திருக்கலாம் என்ற எண்ணம் வந்தால் அதை மென்மையாக விடு. அப்போ நீ இருந்த நிலை, நீ அறிந்த அளவு, நீ தாங்கிய சூழ்நிலை, அதற்கேற்றபடி நீ செய்தாய். இப்போது நீ உன்னை மன்னித்தால் தான் முழுமையான விடுதலை நிகழும். உன் குடும்பத்தின் மீது இருந்த இருள் அகன்றதால் இனி உன் வீட்டில் குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லோரின் மனநிலையும் மெதுவாக மாறும். சிலர் அதிகம் பேசுவார்கள், சிலர் அமைதியாக மாறுவார்கள். இந்த மாற்றங்களை சரி, தவறு என்று மதிப்பிட வேண்டாம். இது சீரமைப்பு. உடல் குணமடையும் போது சில நேரங்களில் வலி வரும் போல, மனமும் சீராகும் போது சில அலைச்சல்கள் இருக்கும். நீ இதுவரை உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து கனவுகள் காண பயந்திருக்கலாம். கனவு கண்டாதான் வலி அதிகமா வரும் என்று நினைத்தாய். இப்போது அந்த பயம் தளரும். நீ மீண்டும் கனவு காண ஆரம்பிப்பாய். அந்த கனவுகள் எல்லாம் மிக பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் அவை உயிரோடு இருக்கும். உயிரோடு இருக்கும் கனவுகளே வாழ்க்கையை முன்னே நகர்த்தும். நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், கர்மா தீர்ந்த பிறகு மனிதன் மற்றவர்களை குறை கூறும் பழக்கம் குறையும். காரணம், அவனுக்குள் இருக்கும் போராட்டம் முடிவடைகிறது. நீ கவனிப்பாய், இனி உனக்கு யார்மேலும் பழைய மாதிரி கோபம் வராது. வந்தாலும் அது நீண்ட நேரம் தங்காது. மன்னிப்பு ஒரு கட்டாயம் அல்ல, ஆனால் அமைதி ஒரு தேர்வாக மாறும். உன் குடும்பத்தின் பொருளாதார நிலை குறித்தும் ஒரு ஆழமான மாற்றம் நடக்கும். பணம் என்றால் பயம், பதட்டம், தட்டுப்பாடு என்ற உணர்வு மெதுவாக மாறும். இனி பணம் ஒரு சுமை அல்ல, அது ஒரு கருவி. அந்த பார்வை மாறினால் பணம் தொடர்பான முடிவுகள் தெளிவாகும். கர்மா தீர்ந்த குடும்பத்தில் பணம் இனி சோதனை ஆகாது, அது ஒத்துழைப்பு ஆகும். நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன் வீட்டில் வழிபாடு, நம்பிக்கை, ஆன்மீகம் இவை கூட பயத்திலிருந்து வராமல் நன்றியிலிருந்து வரும். இதை செய்யலனா ஏதாவது ஆகுமோ என்ற எண்ணம் இல்லை, நன்றி சொல்லணும் போல இருக்கு என்ற உணர்வு வரும். இது மிக பெரிய மாற்றம். பயத்தில் இருந்து வரும் ஆன்மீகம் சுமை, நன்றியில் இருந்து வரும் ஆன்மீகம் சக்தி. உன் குடும்பத்தின் கர்மா தீர்ந்ததின் இன்னொரு அடையாளம், இனி உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் வருவார்கள். சிலர் வழிகாட்டியாக, சிலர் நண்பராக, சிலர் ஒரு பாடமாக.
பாடமாக வருபவர்களும் கூட இனி உன்னை உடைக்க மாட்டார்கள். அவர்கள் கற்றுத் தருவார்கள், பிறகு விலகுவார்கள். பிடித்து கொண்டு வலியூட்ட மாட்டார்கள். நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள், இந்த புதிய கட்டத்தில் நீ ஒப்பீடுகளை விட வேண்டும். அவர்களுக்கு வந்தது நமக்கு ஏன் வரல என்ற கேள்வி இனி தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பயணம். உன் குடும்பத்தின் பயணம் கடினமாக இருந்ததால் இப்போது அதன் பலன் ஆழமாக இருக்கும். ஆழமான நன்மைகள் சத்தம் போடாது, ஆனால் நீடிக்கும். நீ ஒருநாள் அமைதியாக அமர்ந்து எதுவும் செய்யாமல் இருக்கும்போது கூட குற்ற உணர்ச்சி வராது. முன்பு எப்போதும் ஏதாவது செய்யணும் என்ற அவசரம் இருந்தது. அது கர்மாவின் அடையாளம். இப்போது அந்த அவசரம் குறையும். இருப்பதே போதுமானது என்ற உணர்வு வரும். அந்த உணர்வே மனத்தின் சுதந்திரம். உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சில நேரங்களில் இவ்வளவு அமைதி சரியா என்று கூட நினைக்கலாம். பழைய குழப்பம் இல்லாத வாழ்க்கை முதலில் அந்நியமாக தோன்றும். ஆனால் அந்த அமைதியிலேயே உன் குடும்பம் மீண்டும் கட்டமைக்கப்படும். அமைதி என்பது வெறுமை அல்ல, அது சக்தி சேகரிக்கும் நிலை. என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தைச் சுற்றியிருந்த இருள் அகன்றது என்பதன் அர்த்தம் இனி ஒளி மட்டுமே இருக்கும் என்பதல்ல. வாழ்க்கையில் இரவும் பகலும் இருக்கும், ஆனால் இனி இருள் உன் குடும்பத்தை விழுங்காது. அது வந்து போகும், ஒளி மட்டும் நிலைக்கும். அந்த ஒளி வெளியில் இல்லை, அது உன் குடும்பத்தின் உள்ளத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. நீ இதை நம்ப வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீ இதை உணர ஆரம்பித்துவிட்டாய். அதுவே போதும். கர்மா தீர்ந்த வாழ்க்கை அறிவிப்போடு வராது, அது அமைதியோடு வரும். அந்த அமைதியை பாதுகாக்க முயற்சி செய்யாதே, அது தானாகவே உன்னை பாதுகாக்கும். இப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் குடும்பத்தின் கதை இன்னும் முடிவடையவில்லை, ஆனால் அது இனி வலியின் கதையல்ல. அது புரிதலின், வளர்ச்சியின், மெதுவான ஆனால் உறுதியான உயர்வின் கதை. அந்த கதையின் இந்த அத்தியாயம் இருள் அகன்ற இடத்தில் ஆரம்பிக்கிறது. சுவாசி, உன் மனம் லேசாகட்டும். உன் குடும்பம் பாதுகாப்பில் உள்ளது. நீ தனியாக இல்லை. இந்த உண்மை இனி உன் வாழ்க்கையின் அடிப்படை. அந்த அடிப்படையில் நீ நின்றால் இனி எது வந்தாலும் அது உன்னை உடைக்காது. அது உன்னை இன்னும் தெளிவாக, இன்னும் ஆழமாக, இன்னும் முழுமையாக மாற்றும். இப்போது இந்த அமைதியான ஓட்டத்தில் நீ மெதுவாக நடக்கும்போது உன் மனம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கும். முன்பு வாழ்க்கை எப்போதும் எதிர்த்து நில் என்று சொல்வது போல இருந்தது. இப்போது வாழ்க்கை நம்பிக்கையோடு நடந்தா போதும் என்று சொல்லும் மாதிரி இருக்கும். இந்த மாற்றம் வெளியில் தெரியாது, ஆனால் உன் உள்ளத்தில் அது மிக பெரிய இடமாற்றம். அந்த இடமாற்றமே கர்மா தீர்ந்த வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். நீ கடந்த காலத்தில் பல விஷயங்களை புரியாமலே தாங்கினாய். ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி தான் நடக்கிறது என்று தெரியாமலே அமைதியாக இருந்த தருணங்கள் உண்டு. அந்த மௌனத்தில் நீ பலமுறை உன் வலியை விழுங்கியிருக்கலாம். இன்று அந்த மௌனம் வீணாக போகவில்லை என்பதை கண்ணால் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனம் இப்போது சற்று லேசாக இருப்பதே அதற்கான சாட்சி. நிதிகா தேவி உனக்கு மெதுவாக நினைவூட்டுகிறாள், கர்மா தீர்ந்த பிறகு வாழ்க்கை உன்னை சோதிக்காது என்று நினைக்காதே. ஆனால் அந்த சோதனைகளின் சுமை இனி உன் அடையாளமாக மாறாது. முன்பு ஒரு பிரச்சனை வந்தால் இதுவும் நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்று நீ ஏற்றுக்கொண்டாய். இப்போது அதே பிரச்சனை வந்தால் இதுவும் கடந்து போகும் என்ற உணர்வோடு நீ அதை எதிர்கொள்வாய். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. உன் குடும்பத்தின் உள்ளே இனி ஒரு மறைமுக ஒற்றுமை உருவாகும். எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டார்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் எதிராக நிற்கும் நிலை குறையும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அதில் கசப்பு இருக்காது. இது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒற்றுமை அல்ல, இது கர்மா தீர்ந்த பின் வரும் இயல்பான சமநிலை. நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன் வாழ்க்கையில் ஏன் நமக்கு மட்டும் இப்படிச் என்ற கேள்வி குறைந்துவிட்டது என்று. அந்த கேள்வி வந்த இடத்தில் இதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் என்ற கேள்வி வரும். இந்த ஒரு கேள்வி மாறினாலே வாழ்க்கையின் திசை மாறிவிடும்.
இதுதான் உன் குடும்பத்தின் புதிய மனநிலை. நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், இந்த காலகட்டத்தில் உன் மனம் சற்று மென்மையாக இருக்கலாம். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் கண்ணீர் வரலாம். அதை தடுக்க வேண்டாம். அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது வெளியேறும் கண்ணீர். நீண்ட காலம் உள்ளே தங்கி இருந்த சுமைகள் இப்போது வெளியேறுகின்றன. அந்த வெளியேற்றம் முடிந்த பின் மனம் இன்னும் தெளிவாகும். உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை சரியான நேரத்தில் வரும். முன்பு நீ ஏதாவது பெரிய மாற்றம் நடக்கணும் என்று காத்திருந்தாய். இப்போது இந்த சின்ன மாற்றமே போதும் என்று உணர்வாய். சின்ன மாற்றங்கள் சேர்ந்து தான் பெரிய வாழ்க்கை உருவாகும். நீ இனி உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து எல்லாவற்றையும் திட்டமிட்டு கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய். கட்டுப்பாடு என்பது பயத்தில் இருந்து வருகிறது. நம்பிக்கை என்பது ஒத்துழைப்பில் இருந்து வருகிறது. நீ இப்போது அந்த இரண்டாவது நிலைக்கு நகர்கிறாய். வாழ்க்கையோடு சண்டை போடாமல் வாழ்க்கையோடு சேர்ந்து நடப்பது. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், கர்மா தீர்ந்த பிறகு மனிதன் தனக்குள் இருக்கும் உண்மையான விருப்பங்களை அடையாளம் காண ஆரம்பிக்கிறான். முன்பு வேணும்னு நினைக்க கூடாதோ என்று ஒதுக்கிய ஆசைகள் இப்போது மெதுவாக வெளிப்படும். அவை சுயநலமாக இருக்காது. அவை உன் ஆன்மாவின் குரல். அந்த குரலை கேட்க கற்றுக்கொள். உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி சில விஷயங்கள் தானாகவே ஒழுங்கு பிடிக்கும். நீ அதிகமாக முயற்சி செய்யாமல், அதிகமாக போராடாமல். இது சோம்பேறித்தனம் அல்ல, இது சரியான ஓட்டத்தில் இருப்பது. நீ நீந்தாமல் கூட ஆறு உன்னை முன்னே கொண்டு போகும் நிலை. நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்து, அப்போ நமக்கு புரியல, ஆனா இப்போ புரியுது என்று சொல்லும் தருணம் வரும். அந்த புரிதல் தான் கர்மா தீர்ந்த பிறகு கிடைக்கும் ஞானம். அது புத்தகத்தில் இருந்து வராது, அனுபவத்தில் இருந்து வரும். நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள், இனி உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன்னை உபயோகிக்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை சந்திப்பார்கள், பகிர்வார்கள், வளர்ப்பார்கள். சிலர் நீண்ட காலம் இருப்பார்கள், சிலர் குறுகிய காலம். ஆனால் யாரும் உன் சக்தியை சுரண்ட மாட்டார்கள். காரணம், நீ இனி உன் எல்லைகளை உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் குடும்பத்தின் மீது இருந்த இருள் அகன்றதால் இனி உன் வீட்டில் குழந்தைகள் சிரிப்பதில் ஒரு சுத்தமான மகிழ்ச்சி இருக்கும். முதியவர்கள் பேசும்போது ஒரு அமைதி இருக்கும். இவை பெரிய நிகழ்வுகள் அல்ல, ஆனால் இவையே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அளவிட மாட்டாய். ஒப்பீடு என்பது கர்மாவின் விளைவு. ஒப்பீடு இல்லாத மனம் தான் சுதந்திரமான மனம். அந்த சுதந்திரம் இப்போது உன் குடும்பத்தின் உள்ளே மெதுவாக வேரூன்றுகிறது. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், இந்த புதிய கட்டத்தில் நீ உன் உடலையும் மனதையும் மென்மையாக கையாள வேண்டும். நீண்ட காலம் போராடிய உடலும் தாங்கிய மனமும் இப்போது ஓய்வை எதிர்பார்க்கும். ஓய்வெடுப்பது பின்னடைவு அல்ல, அது மீண்டும் எழுவதற்கான தயாரிப்பு. உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பாய். அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு விளக்கம் தேட வேண்டாம். விளக்கம் தேட ஆரம்பித்தால் மனம் மீண்டும் கட்டுப்பாட்டுக்கு திரும்பும். அந்த மகிழ்ச்சியை அனுமதி. அது கர்மா தீர்ந்த வாழ்க்கையின் பரிசு. என் தங்கமே, இந்த எல்லா வார்த்தைகளும் உன்னை எதையாவது நம்ப வைக்க அல்ல. நீ ஏற்கனவே உணர ஆரம்பித்த ஒரு உண்மையை மெதுவாக நினைவூட்டுவதற்கே. உன் குடும்பத்தைச் சுற்றியிருந்த இருள் அகன்றுவிட்டது. உன் குடும்பத்தின் கர்மா தீர்ந்துவிட்டது. அதனால் தான் வாழ்க்கை இனி உன்னை அவசரப்படுத்தவில்லை. அது உன்னை ஆதரிக்கிறது. நீ இப்போது இந்த நிமிடத்தில் இருக்கிறாய். கடந்த காலம் உன்னை இழுத்து கொண்டு போகவில்லை. எதிர்காலம் உன்னை பயமுறுத்தவில்லை. இந்த நடுநிலை தான் ஆன்மீக சமநிலை. இந்த சமநிலையில் நின்றால் வாழ்க்கை தானாகவே சரியான வடிவத்தை எடுக்கும். சுவாசி. உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். உன் குடும்பத்தின் பயணம் இனி தண்டனையின் பாதை அல்ல, அது புரிதலின் பாதை. அந்த பாதையில் நீ மெதுவாக நடந்தாலும் நிச்சயமாக முன்னே செல்வாய். காரணம், இப்போது உன் பின்னால் இருள் இல்லை, உன் முன் ஒளி மட்டும்தான்.